it is a time to listen to our chief guest of the day, our distinguished guest, Mrs. Lata Pandirajan, Madam. Good evening to everybody. Welcome to all the parents and students. And it was a wonderful performance. Talent is like having wings that way, so it makes you fly. So I can see all the children having so much of talent. என்ன கதை சொல்ல போறாங்க. ஒரு நிறைய தவளை எல்லாம் வந்து ஒரு இடத்துல அப்படியே போய்கிட்டே இருந்துச்சான், தாவி போய்கிட்டே இருந்துச்சான். இப்ப திடீர்னு ரெண்டு தவளை வந்து ஒரு பெரிய கிணத்துல விழுந்துருச்சான். அப்ப பக்கத்துல மீதி தவளை எல்லாம் எட்டி பார்த்துட்டு அந்த தவளைகிட்ட என்ன சொல்லிச்சான், ரெண்டு தவளைகிட்ட ரொம்ப இது வந்து ஆழமா இருக்கு, அதனால நீங்க வந்து ட்ரையே பண்ணாதீங்க, ரொம்ப கஷ்டம் வெளியில வர்றதுக்கு அப்படின்னு சொல்லிட்டு அதுங்க பாட்டுக்கு போயிடுச்சான். இந்த ரெண்டு தவளையும் வந்து அதுல ஒரு தவளை வந்து சரி நமக்கு ஒன்னும் பண்ண முடியாது போல அப்படின்ட்டு யோசிச்சுட்டு அது பாட்டுக்கு சரி அப்படி ஒண்ணுமே முயற்சி கூட பண்ணல. ஆனா இன்னொரு தவளை என்ன பண்ணுச்சு, அது முயற்சி பண்ணி 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 அது குதிச்சு 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 கடைசியில வெளியே வந்துருச்சு. அது உடனே அப்ப பக்கத்துல உள்ளவங்க எல்லாம் பார்த்தாங்க, அது வெளியில வந்த உடனே அதுக்கு ரொம்ப சந்தோஷம். உடனே யோசிச்சாங்க, எப்படி அது ஒரு தவளை மாத்திரம் வந்து வெளியில வந்துருச்சு, ஒரு தவளை அப்படியே உள்ளே இருந்துருச்சுன்னு. அப்ப அந்த தவளைக்கு அப்புறம் தான் கண்டுபிடிச்சாங்க, அந்த தவளைக்கு அதை அவங்க சொன்னது அது கேட்கவே இல்லை, அது காதுல அது பாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருந்தது. சோ அதே மாதிரி நம்ம வந்து பல நேரங்கள்ல வந்து யார் என்ன சொன்னாலும் வந்து நம்ம பாட்டுக்கு முயற்சி பண்ணிட்டே இருக்கணும். உங்களுக்கு வந்து அவ்வளவு டேலண்ட்ஸ் இருக்கு, எவ்வளவு அழகாக நீங்க பாடினீங்க, பேசுனீங்க, பலரும் வந்து பல விஷயங்கள் சொன்னீங்க. ஸோ ஃபர்ஸ்ட் லெட் மீ ஆக்சுவலி கங்க்ராச்சுலேட் all your teachers. இன்னைக்கு டீச்சர்ஸ் டே வந்து கொண்டாடுறீங்க. ஸோ ஐம் ஸோ ஹாப்பி டு கங்க்ராச்சுலேட் all your teachers இன்க்ளூடிங் பேரண்ட்ஸ். ஏன்னா பேரண்ட்ஸ் தான் வந்து உங்களுக்கு நிறைய சொல்லி கொடுக்குறாங்க. ஸோ ஐம் வெரி ஹாப்பி because I think as Purnasundari சொன்ன மாதிரி I think teachers are very important in our lives that way. ஓகே, நமக்கு பல விஷயங்கள் கத்து கொடுக்குறாங்க. ஸோ ஐ திங்க் அவங்க வந்து 3 பேர் சொன்னாங்க, அப்துல் கலாம், காமராஜ் அவரு, அப்புறம் விவேகானந்தர் என்ன தெரியுமா சொல்லியிருக்காரு, ஒரு அழகான ஒரு கோட் அப்படின்னா விவேகானந்தாவுடைய கோட் வந்து பிலீவ் இன் யுவர் செல்ஃப் அண்ட் த வேர்ல்ட் வில் பி அட் யுவர் ஃபீட் அப்படின்ட்டு சுவாமி விவேகானந்தா சொல்லியிருக்காரு. ஸோ நம்ம வந்து நமக்கு பல திறமைகள், இன்னைக்கு வந்து படிப்பு மட்டும் இல்லை, நீங்க வந்து பல திறமைகள், அதுவும் ரொம்ப முக்கியம் அது. ஸோ அந்த திறமைகள் எவ்வளவு சின்ன வயசுல ஐ வாஸ் சோ ஸ்டன் டு சி ஹவு வெல் நீங்க வந்து நல்ல கீபோர்டா இருக்கட்டும், முதல்ல பியானோ வாசிச்சாப்ல ரொம்ப சூப்பரா இருந்துச்சு சஹானாவை வாசிச்சது. ஸோ ஐ திங்க் தெர் இஸ் சோ மச் ஆஃப் டேலண்ட் வித் த கிட்ஸ், வித் த சில்ட்ரன், ஐ திங்க். அண்ட் ஸோ ஐ எம் வெரி ஹாப்பி தட் whoever has helped all the children to make this expression, I think like I really salute them at this point in time, congratulate. I think Karna Vidya Foundation has been doing excellent work. I think hats off to you, Raghu. I know it is not easy being in the employability world for so many years, so I know like it is quite a struggle, but I'm very happy to see you've made almost 95 placements, and some of the kids have joined good companies like Cognizant, Amazon, TCS, you said, right from 2013 you're doing this. I think it's phenomenal work that is happening that way. And so definitely, as you said, like whatever support I can give you, we can give you, we are always there to really help you out. But at this point in time, I must say many of these children that way, whatever they actually exhibited were excellent that way. So I think like it is, I'm sure like they really deserve that. And I think having Purnasundari with us, I think is a great, I mean, she's great example of how she has reached that height that way. And very soon she's going to be there as in the cadre. I'm very, very happy. So I think there was, I think Sri Lakshmi who said, I want to be an IAS officer. Very definitely, I think Sri Lakshmi can really aim for that. We also have, earlier itself, we used to have Benno, who's done exceedingly well that way. And so much clarity in the way things, I mean, she used to talk about and things like that. So I think like at this point in time, so it's very important
the right thing is happening in terms of focusing not only on academics but also in talent building. That way I think நீங்க குழந்தைங்களாம் வந்து all the students இன்னொன்னு சொல்றேன். I think there is always struggle in our lives. Okay, எல்லாருக்குமே வந்து வாழ்க்கையில வந்து பல கஷ்டங்கள் வரும், பல ஒரு struggle. ஒரு ஒரு பட்டாம்பூச்சி பாத்தீங்கன்னா அது அவ்வளவு அழகா பறக்குது. பட் அந்த பட்டாம்பூச்சி வெளியே வரும்போது அது அவ்வளவு கஷ்டப்பட்டு வெளியே வரும். அது இட் இஸ் அ ஸ்ட்ரகிள் ஃபார் தட் பட்டர்ஃப்ளை டு கம் அவுட். அதுக்கு ஒரு கதை கூட இருக்கு. ஒரு சின்ன பையன் வந்து அந்த பட்டாம்பூச்சி அவ்வளவு ஸ்ட்ரகிள் பண்ணி வெளியே வரும்போது அதை பார்த்துக்கிட்டே இருக்கும் போது அவனுக்கு ஐயோ ரொம்ப கஷ்டப்படுதே அப்படின்னு சொல்லிட்டு அவன் என்ன பண்ணுவான், ஒரு சின்ன ஒரு ஒரு இதை வச்சு ஒரு ஸ்கேலை வச்சுட்டு அதை தட்டிடுவான் அந்த கூடை. அப்ப அந்த பட்டாம்பூச்சி என்ன ஆயிரும், அந்த பட்டாம்பூச்சி அதோட ரெக்கையில வந்து பட்டுரும். அது வெளியே வந்துரும். ஆனா அது ஒரு ரெக்கை வந்து அது உடைஞ்சிரும் அது வெளியில வரும்போது. அந்த பையன் வந்து ஐயோ பாவம் கஷ்டப்படுதேன்ட்டு அது பண்ணதுனால அது வெளியே வந்து அதுக்கு பறக்கவே முடியாது. அதனால நமக்கு வாழ்க்கையில வந்து கஷ்டங்கள், சேலஞ்சஸ் சொல்றாங்களா, அது எது இருந்தாலும் அது வந்து நம்மளை வந்து ஷேப் பண்றதுக்கு தான் இந்த வாழ்க்கையோடைய ஸ்ட்ரகிள்ஸ். ஓகே, so that all of us can actually fly like beautiful butterflies. That is what you're doing today. Okay, so another, it's okay, like people say, in the midst of every difficulty there is an opportunity. So I think there is a change in everything. That way people say மாற்றம் தான் வந்து மாறாதது அப்படின்னு சொல்லுவாங்க. மாற்றங்களை ஏற்றுக்கொள்பவரின் வாழ்வில் ஏற்றங்கள் நிச்சயம் உண்டு. Okay, so it is important we embrace all changes. Change is inevitable. அப்படின்னா அது கண்டிப்பா நடக்கும். நம்மளை சுத்தி மாற்றங்கள் நடந்துகிட்டே இருக்கும். ஆனா அதை எப்படி நம்ம வந்து எதிர்கொள்றோம் அப்படின்றதுதான் ரொம்ப ரொம்ப முக்கியம். ஓகே, ஸ்டூடெண்ட்ஸ் வாழ்க்கையில ரொம்ப தேவை, ரொம்ப முக்கியமான விஷயம் இந்த கேஷ் அப்படின்ற விஷயம். கேஷ்னாலே உங்களுக்கு ஈஸியா தெரியும், பணம் அப்படின்னு சொல்லிடுவீங்க. ஆனா நான் சொல்ற போற கேஷ் வந்து அந்த கேஷ் கிடையாது. நான் சொல்ல போற கேஷ் இன்னொரு கேஷ். அதுக்கு ஸ்பெல்லிங் வந்து நம்ம கேஷ்க்கு ஸ்பெல்லிங் CASH. உங்களுக்கு எல்லாம் தெரியும் ஸ்டூடெண்ட்ஸ்க்குலாம். நான் சொல்ல போற கேஷுக்கு வந்து KASH. ஏன்னா வாழ்க்கையில எல்லா மாணவர்களுக்கும் இந்த கேஷ் ரொம்ப தேவை. K ஃபார் நாலேஜ், அறிவு. நமக்கு வந்து நம்ம வாழ்க்கையில முன்னேறணும்னா நமக்கு அறிவு தேவை. அடுத்தது A ஃபார் ஆட்டிடியூட். ஆட்டிடியூட்னா அணுகுமுறை. ஓகே, நம்ம எப்பவுமே பாசிட்டிவா யோசிக்கணும். என்னால முடியும், இது என்னால செய்ய முடியும் அப்படின்னு நீங்க யோசிச்சீங்கன்னா கண்டிப்பா உங்களால செய்ய முடியும். அததான் நீங்க இப்ப காட்டுனீங்க. உங்களால செய்ய முடியும், உங்களால பாட முடியும், உங்களால ஆட முடியும், உங்களால மியூசிக்கல் இன்ஸ்ட்ருமெண்ட்டை வந்து வாசிக்க தெரியும், உங்களால பேச முடியும், பல விஷயங்கள் உங்களால பண்ண முடியும். அதனால ஆட்டிடியூட் அப்படின்றது ரொம்ப முக்கியம். S ஃபார் ஸ்கில்ஸ் தான், திறமைகள். அததான் நீங்க வந்து வெளிப்படுத்தினீங்க. ரொம்ப ரொம்ப சந்தோஷம். நிஜமாவே ரொம்ப நல்லா இருந்தது. அண்ட் இன்னும் உங்களோட திறமைகளை நீங்க வந்து என்ன பண்ணணும், அதை பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும், ஷார்பன் பண்ணிக்கிட்டே இருக்கணும். ஏன்னா நீங்க ஒரு வைரம் பார்த்திருக்கீங்களா? வைரம் வந்து அது இருக்கும்போது அது வந்து கரிதான். அது ரொம்ப வந்து ஒரு கருப்பா அப்படி இருக்கும். அதை பாலிஷ் பண்ணதான் அப்படியே வந்து அது ஜொலிக்க ஆரம்பிக்கும் வைரம். அதே மாதிரி உங்களுடைய திறமைகளையும் நீங்க வந்து அதை அப்படியே வந்து பாலிஷ் பண்ணிக்கிட்டே இருக்கணும். அப்பதான் உங்க திறமைகள் வளர்ந்துகிட்டே இருக்கும். அடுத்தது H ஃபார் ஹேபிட்ஸ், பழக்க வழக்கங்கள். நல்ல பழக்க வழக்கங்கள் இருக்கணும். அதனாலதான் நம்ம பெற்றோர்கள், பேரண்ட்ஸ் எல்லாம் வந்து நல்ல பழக்க வழக்கங்கள் நமக்கு சொல்லி கொடுக்குறாங்க. ஏன்னா வாழ்க்கை முழுசும் நம்மளை வந்து காப்பாற்ற போறது இந்த கேஷ் தான். நாலேஜ், ஆட்டிடியூட், ஸ்கில்ஸ் அண்ட் ஹேபிட்ஸ். இததான் கேஷ்ன்னு சொல்லுவோம். அண்ட் நான் எப்பவுமே சொல்லுவேன் பசங்க கிட்ட, இந்த கேஷ் இருந்தா அந்த கேஷ் தானா வரும். நம்ம வந்து நல்ல நமக்கு ஒரு வேலை கிடைக்கும், நம்ம வாழ்க்கையில நல்ல விஷயங்கள் நம்ம பண்ண முடியும். அதனால இந்த கேஷ் வந்து நீங்க மறக்க கூடாது. ஸோ ரொம்ப சந்தோஷம். அண்ட் ஒன்ஸ் அகேன் let me actually congratulate all the volunteers, everybody, of course Raghu and team, who's really put together this wonderful evening. More than wonderful, I should use the word very meaningful that way, because like you've brought out the talent, you've given a platform for expression for all these children, and not only the children, also the parents, that way. And I think that's what we need. I think that's what society needs today. I think people who can really be sensitive, who understand the real needs of people around us and really help each other. Okay, I think like if we really have this
I'm sure, like, as a society, we will be able to really do a lot, especially to our future generation, because I think we owe it to them. I think we need to do something so that we leave behind a beautiful world to our future generation. And I'm happy to be here this evening to wish all the children and also others who are not there this evening. But let me tell you that I think I really enjoyed it, and I will be there for whatever support we can give to see as to how all the children, I think, like visually impaired, as I think Purna Sundari said, I don't think so. There is a difference that way. I'm so happy. She said, like, I'm going to focus on education and empowerment and things like that, healthcare, and so there is no difference between anybody. I think each one is born with a certain talent that way, and so I think like that's what we saw today. I'm very happy to really support in whatever way, and all the best to all the children. And I want to see all the children really fly like beautiful butterflies in the world and really add value wherever they are, whatever they do. ஸோ எல்லாருக்கும் என்னுடைய வாழ்த்துக்கள். நீ எல்லாருமே வந்து அழகான பட்டாம்பூச்சி போல அழகா பறந்து பல விஷயங்களை நீங்க சாதிக்கணும். அதுதான் என்னுடைய அதற்கு என்னுடைய வாழ்த்துக்கள். தேங்க்யூ ரகு, தேங்க்யூ so much. Thank you, madam, so much for your kind words, and we will come back to you surely to see this reality Sure. in the inclusive setup.